ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ செய்யலாம். 1 கப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முக்கியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அதிக தீ வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். மேலே வறுப்பட்ட மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஈரத்தன்மை இருந்து சீக்கிரம் உங்கள் பொடி கெட்டு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. 1 கப்பு உளுத்தம் பருப்புக்கு 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதுதான் சரியான பதம். 15லேருந்து 20 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். காஞ்ச மிளகாயில் காம்பு எடுக்காதீங்க, அப்படியே வறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையை வறுத்துக்கலாம். இதோட 2 ஸ்பூன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பொரிஞ்சிடுச்சு, எடுத்துக்கலாம். 2 கை நிறைய கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். வாணலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 பூண்டு எடுத்து அதை நல்லா நசுக்கி இல்லை ஃப்ரை பண்ணிவிட்டு இதனோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இட்லி பொடிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் போல் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஆறட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டு ஸ்டைல் இட்லி பொடி. நீங்களும் 1 டைம் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.